பெற்றோர்களே, திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசினார். ரீசெண்டா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பக்கம் பெண் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்பு, ரேப் அகெயின்ஸ்ட் உமன், விமன் சேஃப்டி, விமன் எம்பவர்மெண்ட்னு தொண்டை தண்ணி கிளிய கத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பெண்ணை ஒரு போதைப் பொருளாகவும் அலங்கார பொருளாகவும் இவங்க இப்படி சித்தரித்து திரைப்படம் எடுக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் உரக்க சொல்லி இருக்கிறார். உண்மைதான் இல்ல, இந்த மாதிரியான படங்களை சமுதாயம் அங்கீகரிக்க கூடாது. 140 கோடி ஒரே நாள்ல வசூலாயிருக்குன்னு கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. அண்ணா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார், ரிலேஷன்ஷிப். அதுவும் தவறுதலாக சித்தரிக்கப்பட்டுதான் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்ணுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் எகெயின்ஸ்டான சிஸ்டம் அது இல்லையா? இன்னும் சில திரைப்படங்கள் பிரபல நடிகர்கள் நடித்த படங்களில் கூட நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சிகரெட் குடிக்கிறது, ரிலேஷன்ஷிப் தவறுதலாக இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நார்மலைஸ் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவை பார்க்குற இளைஞர்களின் மனநிலை என்னவாகும்? நாளைய சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும்னு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்க இதே சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களை தவறுதலான பாதைக்கு கொண்டு செல்லாதா அப்படின்னு திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திரைத்துறை மூலமாக விடுதலை வீரர்கள் பற்றி நிறைய படங்கள் இந்த மண் நமக்கு கொடுத்துருக்கு. ஏன் இப்போ வந்து RRR மூவி, அடேங்கப்பா என்ன படம்! அந்த இயக்குனரை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது, அதில் நடித்த நடிகர்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்படி ஒரு பக்கம் தேச உணர்வோடும் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோடும் ஒரு பக்கம் படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்றாலும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நாம் நிராகரிக்கணும். அண்ணன் இன்னொரு ரெக்வஸ்டையும் வச்சார். திரையரங்குகள் ஏஜ் கேட்டகரி வைஸில் தான் அலோவ் பண்ணணும். தணிக்கை குழு இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 14, 15, 16 ஏஜ் கேட்டகரிக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னா அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஸோ அன்பு சொந்தங்களே, மோசமான திரைப்படங்களை நிராகரிக்க நாம் கற்றுக்கொள்வோம். நல்ல படங்களை அங்கீகரிப்போம். நன்றி.